எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 புது வருடத்திற்கு நான் திருவள்ளுவரை சுத்தி 9 திருக்கோயில தரிசிக்கிற பாக்கியம் கிடைச்சது. ஒவ்வொரு திருக்கோயிலை பத்தியும் ஒவ்வொரு பதிவுலையும் போடலான் இருக்கேன். அதுல முதல் திருக்கோவிலா இன்னைக்கு திருவள்ளூர் வைத்திய வீரராக சுவாமி கோயில், அதாவது வீரராக பெருமாள் திருக்கோயில். 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்று இது. அந்த கோயிலை பத்தி விரிவான விளக்கத்தை இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். மாதிரி ஒவ்வொரு நாளும் நான் தரிசிச்ச 9 கோயில்களை பத்தியும் நான் விரிவாக வீடியோ போட போறேன். இன்று திருவள்ளூர் வைத்திய வீரராக சுவாமி கோயில், வீரராக பெருமாள் திருக்கோயில் பற்றி விரிவான விளக்கம் இந்த வீடியோல கொடுத்திருக்கேன் பாருங்க. திருக்கோயிலை அகோபலிய மடம் பராமரித்து வருகிறது. சென்னைக்கு அருகில் திருவள்ளூர் பேருந்து நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தான் இந்த கோயில், அதாவது இந்த ஸ்ரீ வீரராக பெருமாள் திருக்கோயில். இங்கு பெருமாள் வைத்திய வீரராகவர் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றார். தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் பெருமாள் இவர். தாயாரோட பெயர் கனகவல்லி தாயார், வசுமதி தாயார் அப்படிங்கிறவங்க. 5000 ஆண்டுகள் பழமையான கோயில் இது. பல்லவர் காலத்துல கட்டப்பட்ட திருத்தலம் இது. 15 அடி நீளம், 5 அடி உயரத்தில் வீரராக பெருமாள் சயன கோலத்துல காட்சி தருகிறார். இங்கே மார்க்கண்டேயபுரத்தில் இந்த கோயில் பற்றிய குறிப்புகள் உண்டு. கோயிலோட விமானம் விஜயகோடி விமானம் என பெயர் பெற்றது. திருமழிசை ஆழ்வார் மற்றும் திருமங்கை ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருமாலின் 108 திவ்ய தேசங்கள்ல இது 59வது திவ்ய தேசம். இது இங்குள்ள மூலவருக்கு சந்தன தைலத்தில் மட்டுமே திருமஞ்சனம் நடைபெறும். இங்குள்ள கங்கைக்கு நிகரான தீர்த்தம், அதாவது இங்க குளம் ஹிருதபாபநாசினி அப்படிங்கிற தீர்த்தத்துல நீராடினோம்னா, இந்த குளத்துல நீராடினோம்னா நோய்கள்லாம் தீரும். அத்துடன் நம் எண்ணத்தால் உருவான பாவங்களும் விலகும் என்பது நம்பிக்கை. இங்குள்ள நவநீத கிருஷ்ணர் சன்னதியில பக்தர்களுக்கு தேன் கலந்த தினை மாவு பிரசாதமா வழங்கப்படுறது. அந்த மாதிரி இங்க பால் வெல்லம் அத குளத்துல கரைச்சா அதுவும் சிறப்பு. அது போல உப்பு மிளகு சமர்ப்பிக்கும் வழக்கமும் உண்டு. இப்படி பிரார்த்திப்பதால் நோய்கள் மற்றும் நம்மளோட துயரத்திலேருந்து நீங்களாங்கிற ஐதீகம் இருக்குங்க. இதோட தல வரலாறு பார்த்தேன்னா, கிருத யுகத்துல குரு புண்ணியன்ற முனிவர் தன் மனைவி சத்தியவதியோட ஆசிரமத்துல இருக்கார். அப்போ அவருக்கு குழந்தை கிடையாது. அந்த முனிவர் பிள்ளை வரம் வேண்டி சாலி யாகம் மிகவும் பக்தியோடு செஞ்சுன்னு வர்றார். தினமும் ஒரு நாளைக்கு 1000 முறை என்ற வகையில் ஒவ்வொரு முறைக்கும் மந்திரத்தில் ஓதி நெய் எடுத்து ஹோமகுண்டத்துல சேர்த்து 1 வருட காலம் யாகம் செஞ்சார். யாகத்தோட இறுதியில ஸ்ரீமன் நாராயணன் ஹோம ஜுவாலையில தோன்றி உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டோன்னா முனிவர் தனக்கு புத்திரபாக்கியம் வேணும்னு கேட்கிறார். அப்போ உங்களுக்கு சாலஹோத்திரன் உங்களுக்கு ஒரு புத்திரன்